Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா expand the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x plus 5 plus x plus 6 into x plus 4. அதாவது x plus 5 into x plus 6 into x plus 4 வந்து நம்ம expand பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி expand பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபார்முலான்னு எழுதிக்குவோம், அப்புறம் அது என்னென்ன வேல்யூஸ்ன்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து இது வந்து பார்த்தாலே தெரியுது, இந்த ஃபார்ம் வந்து x plus a into x plus b into x plus cங்கிற ஃபார்மில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஃபார்முலா எழுதிக்கணும். x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிட்டி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus 5 into x plus 6 into x plus 4. அதாவது ஃபார்முலாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். x இருக்க இடத்துல x இருக்குது, a இருக்க இடத்துல 5 இருக்குது, b இருக்க இடத்துல 6 இருக்குது, c இருக்க இடத்துல 4 இருக்குது. இது அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா, x இருக்க இடத்துல x சப்ஸ்டியூட் பண்ணணும், a இருக்க இடத்துல 5, b இருக்க இடத்துல 6, c இருக்க இடத்துல 4. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து அப்படியே இந்த ஃபார்முலாவில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம ஃபார்முலா இங்கே எழுதுவோம். என்ன பார்த்தீங்கன்னா x plus 5 into x plus 6 into x plus 4 is equal to, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூப்னு இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், எக்ஸே தான். அப்போ அதே சேம் மாறாது, எக்ஸ் கியூப். அடுத்து ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கணும். a plus b plus c, அதாவது 5 plus 6 plus 4 ரீப்ளேஸ் பண்ணணும் வேல்யூஸை. 5 plus 6 plus 4 into x ஸ்கொயர். இங்கே x வந்து xே தான், அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஏபினா என்ன எடுத்தோம், 5 into 6. அடுத்து ப்ளஸ் பிசி 6 into 4. அடுத்து ப்ளஸ் CA 4 into 5 close bracket x. next plus ABC, அதாவது 5 into 6 into 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், x cube plus இதை ஆட் பண்ணணும் இல்லையா, 5 plus 6 plus 4 என்ன வரும், 15. இந்த x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 6 are 30 ப்ளஸ் ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். 6 4s are 24 ப்ளஸ் 4 5s are 20 into x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5 into 6 into 4. 5 6 are 30, 30 into 4 வந்து 120. இன்னும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் சம் முடிஞ்சிடும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 15x ஸ்கொயர் ப்ளஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 74ன்னு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 120. ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆட்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து என்னது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், அதனால் அப்படியே விட்டுறணும் அதை. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3x minus 1 into 3x plus 2 into 3x minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா தான், x plus a, x plus b, x plus c தான். ஆனால் இங்கே கொஞ்சம் என்ன ப்ராப்ளம்னா, என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே வந்து 3xன்னு இருக்குது, a இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா -1 அலாங் வித் த சைன் எடுக்கணும். ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சி தான் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அலாங் வித் த சைன் எடுக்கணும். சரிங்களா? b இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்குது, சி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா -4. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அப்படியே எழுதிக்குவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொஷின் எழுதிக்குவோம். 3x minus 1 into 3x plus 2 into 3x minus 4 is equal to, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப், அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3x the whole cube ப்ளஸ் a plus b plus c, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், a plus b plus c. அப்போ -1 plus 2 -4 into x ஸ்கொயரில், அப்போ x ஸ்கொயர்னால் இங்கே என்ன போடணும், 3x the whole squareன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3xன்னு எடுத்திருக்கோம், அதனால் அதை எழுதணும்.
நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏபிங்கும் போது -1 × 2 ப்ளஸ் பிசிங்கும் போது 2 × -4 ப்ளஸ் சிஏங்கும் போது -4 × -1 இன்ட்டு இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 3x ப்ளஸ் ஏபிசி a into b into c -1 into 2 into -4 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3 cube அப்போ 3 into அதாவது 3x the whole cubeனா 3 cube x cubeன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 3 cubeங்கும் போது 3 into 3 into 3 வேணா அந்த ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 cube x cube நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -1 + 2 -4 -1 + 2 வந்து 1 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் எழுதுனா 1 வரும். அந்த 1 -4 பார்த்தீங்கன்னா -3 ஆகும். புரியுதுங்களா? -3 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவோம் நம்ம 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும். -1 × 2 -2 2 into -4 -8 -4 into -1 என்ன ஆகிடும் +4 into 3x. நெக்ஸ்ட் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். -1 × 2 -2 -2 into -4 என்ன ஆகும் +8ன்னு ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 3 cube 3 into 3 into 3 27ன்னு கிடைக்கும். 27x³ நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 into -3 பண்ணிங்கன்னா -27x². புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். -2 -8 பார்த்தீங்கன்னா -10 சேம் சைன் ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். -10 + 4 பார்த்தீங்கன்னா -6 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதிக்கிட்டேன். இங்கே -6 வருது. -6 into 3x. இப்போ -6 into 3 வந்து -18. அந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு +8 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அந்த சைன்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும். அந்த மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ்ஸுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாமே ப்ளஸ்ன்னு போட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடையில மைனஸ் வரும்போது அந்த சைனோடு சேர்த்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போடணும் சம்மு. ஓகே, மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நம்ம எடுக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.